சங்கீதம் 133 அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஆமென். பொதுவா கட்டளை என்று சொல்கிறவல்ல, எனக்கு யாராச்சும் ஏதாச்சும் சொன்னால் நான் அதை கீழ்ப்படியணும். ஆமென். நான் கீழ்ப்படியணும். எனக்கு யாரும் கீழ்ப்படுகிறது கட்டளை இல்லை. சொல்கிறது புரியுதுங்களா? நான் யாருக்காச்சும் கீழ்ப்படியணும், அதுதான் கட்டளை. இன்னொருத்தங்க எனக்கு கீழ்ப்படுகிறது அது கட்டளை அல்ல. நான் ஆண்டவர் ஆமென் இன்றைக்கு சில காரியங்களுக்கு கட்டளையிடுகிறார். ஆமென். நம்மளுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அதே விதமாக வேதாகமத்தில் சில காரியங்களை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆமென். வேகமாய் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது சங்கீதம் 91 அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 91 அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ண போறோம்? நம்மளை தலையில கை வச்சு ஆமென் ஒவ்வொரு குறிப்பையும் நம்ம சொல்ல போறோம். என்ன பாதுகாக்க ஆண்டவர் அவருடைய தூதருக்கு கட்டளையிடுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் கட்டளையிடுவார், தூதருக்கு கட்டளையிடுவார். ஆமென். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தூதர் ஆமென் இருக்கிறாங்க. ஆமென். பியூலா ஒரு தடவை சொன்னாங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 6 லட்சம் புருஷர்கள் கணக்கு போட்டு பார்த்தா ஏறக்குறைய 24 லட்சம் மக்கள் இருந்தாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தூதர்னா 24 லட்சம் தூதர்கள் அவர்களுக்கு முன்பாக அணிவகுப்பாக சென்றார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அதனால இஸ்ரவேல் ஜனங்க எங்கே போனாலும் ஜெயத்தை பார்த்தாங்க. ஒரு இடத்துலையும் அவங்க தோற்று போல. அவங்க பாவம் செய்கிறாங்களா அந்த இடத்துல தோற்று போகிறாங்க. ஆனால் ஆண்டவர் எல்லா இடத்துலையும் அவங்கள வெற்றி சிறக்க பண்ணினார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மளை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு தூதர் 1,85,000 அசீரிய போர் வீரர்களை கொண்டு போட்டான். ஆமென். அப்போ 27 லட்சம் ஆமென் 27 லட்சம் மக்கள் அங்கே இருக்கிறாங்க. அவங்க கூட 27 லட்சம் தூதர்கள் இருக்கிறாங்க. அப்போ எவ்வளவு பயங்கரமாக இருந்திருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம தனியாக இல்லை. ஆமென். நம்ம கூட ஒவ்வொரு தூதர் இருக்கிறாங்க. ஆமென். ஆண்டவர் தூதருக்கு கட்டளையிடுகிறார் பாதுகாப்பதற்கு. நம்மளுடைய வீடுகளில் 5 பேர் இருக்கிறோம்னா 5 தூதர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ எவ்வளவு பயங்கரமான ஆமென் காரியம். ஆமென். ஹல்லேலூயா. தூதருக்கு கட்டளையிடுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. தானியேலுடைய வாழ்க்கையில் நம்ம அது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, தானியேல் புத்தகத்தில் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்களுடைய சம்பவம் நம்மளுக்கு தெரியும். தானியேல் 3ஆவது அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். தானியேல் 3ஆவது அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். பின்பு ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தேசாதிபதிகளையும் எப்படி போடப்பட்டிருக்கு? ஃபர்ஸ்ட் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரரையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரரையும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் நேபுகாத்நேச்சார் ராஜா நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து அது என்ன சொல்ல வரேன்னா, அவருக்கு யார் எல்லாரும் அவருக்கு கீழே இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் நேபுகாத்நேச்சார் வர வச்சு அவர் நிறுத்தின அந்த பொற்சிலையை வணங்கணுன்றார். அவர் நிறுத்தின அந்த பொற்சிலையை. இதுல இவ்வளவு ஜனங்க இருக்கிறாங்க. இதுல 3 பேர் மாத்திரம் அவங்க தனித்துவமாக நிற்கிறாங்க. ஆமென். அவங்க தனித்துவமாக நாங்கள் அந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம், உங்களுடைய தேவரை வணங்க மாட்டோம். ராஜா கிட்ட நீங்கள் 12ஆம் வசனத்தில் நீங்கள்
பாத்தீங்கன்னா அதே 3வது அதிகாரம் 12வது வசனத்துல பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின என்னமா போட்டு தராங்கல்ல, நீங்க ஏற்படுத்தின சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே. அவங்கள எப்படி பேரை ஒண்டி சொல்லல, எந்த கோத்திரம் எந்த இது எல்லாம் இன்னைக்கு நிறைய இடத்துல டீட்டெயிலாக நம்மளை போட்டு தரவங்க இருப்பாங்க. நம்மளுக்கு விரோதமாக செயல்படுவாங்க. ஆனாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்பதை அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் அதை நிரூபிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த 12வது வசனத்தை அதுக்கப்புறம் அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. எப்படி போடவிருக்கு? ராஜாவாகிய உம்மை மதிக்கல. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும். உங்களை மதிக்கல, உங்க தேவர்களை மதிக்கல. எவ்வளவு கோழி மூடி தர முடியுமோ, எவ்வளவு ராஜாவை கோபப்படுத்த முடியுமோ, எவ்வளவு அங்க ஊசிப்பேத்தி விட முடியுமோ அவ்வளவு பண்றாங்க. எவ்வளவு விரோதமாய் கிரியை செய்ய முடியுமோ எல்லாம் சிறப்பா அவங்க செஞ்சு முடிக்கிறாங்க. ஆனா கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் அவங்க மத்தியில அவங்கள அக்கினி ஜுவாலையில போடுறாங்க. அது நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா கர்த்தர் இறங்கி வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த போட்டு கொடுத்தவங்க அதை பார்க்குறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. 2ஆம் வசனத்தில் வாசித்த அத்தனை பிரதானிகளும் அத்தனை அதிகாரிகளும் பார்க்குறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் பார்க்கத்தக்கதா ஆண்டவர் அவர் கிரியை செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. 28வது வசனத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா ராஜாவுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை, அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் அவன் ஒரு பொற்சிலையை ஏற்படுத்தினான். இப்ப அவன் அந்த பொற்சிலையெல்லாம் ஒன்றுமில்லை. அவன் நான் நிறுத்துகிறது அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. அதற்கும் மேலான ஒரு வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறே தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை. அது ராஜா என்ன தெரியுமா பண்றாரு? அவங்களுக்கு முத தடவை இவங்க கோழி மூட்டி தந்தோன்னே கிட்ட வர வச்சு செகண்ட் சான்ஸ் தர்றாரு. என் பக்கத்துல நான் நிக்கிறேன், இப்ப நான் சொல்றேன் நீ செய். அப்ப இவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? சாத்ராக் மேஷாக் ராஜாவோட முகத்தை பார்த்து அவங்க சொல்றாங்க, உங்க ஆண்டவரை உங்க கடவுளை நாங்க சேவிக்க முடியாது. ஆமென், எங்களை தப்பு வித்தாலும். அப்ப நான் சொல்றாங்க, எங்களை தப்பு வித்தாலும் சரி, தப்பு விட்டா போனாலும். ஆமென், ஹல்லேலூயா. அப்பனா சொல்றாங்க செகண்ட் சான்ஸ் இல்லைன்னா. ஆமென், ஹல்லேலூயா. நிறைய நேரத்துல நம்ம வாழ்க்கையில சொல்லுவாங்க செகண்ட் சான்ஸ் உங்க கைக்கு கிடைக்குது, பயன்படுத்திக்க. இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. வாய்ப்புகளை கர்த்தர் உருவாக்குகிறார். ஆமென், மனுஷன் உருவாக்கி தருகிறது அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. அந்த நேபுகாத்நேச்சார், அந்த நேபுகாத்நேச்சாரும் மற்ற எல்லா அதிகாரிகளும் அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் அற்புதத்தை செய்தார். ஆமென். தொடர்ந்து அந்த 12 வாசிப்போம். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆமென், ஹல்லேலூயா. நான் நேபுகாத்நேச்சாருக்கு தெரிஞ்சது, அவருடைய தூதரை அனுப்பினார். ஆமென்,
ஆனா நம்மளுக்கு தெரிஞ்சது என்னன்னா ஆண்டவரே அந்த இடத்துல இறங்கி வந்துட்டார். ஆமென், ஹல்லேலூயா. மனுஷர் குமாரனுடைய ரூபத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. ஆமென், இந்த வேத வசனம் குறிப்பிடுகிறது. ஆமென், ஆண்டவரே அந்த இடத்துல இறங்கி வந்துட்டார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய பிரச்சனையில நம்ம கர்த்தருக்காக நிற்கும் போது ஆண்டவரே இறங்கி வருவார். மாத்திரமல்ல, அவருடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஆமென், நம்மளை பாதுகாக்கும்படி தூதர்களுக்கு கட்டளையிடுவார். போகிற இடமெல்லாம் ஆண்டவர் கட்டளையிடுவார். ஆமென், ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு அதான் சொல்றாரு, நீ போகிற இடமெல்லாம் நான் உன் கூட வருவேன். ஆமென், ஹல்லேலூயா. எந்த இடமா இருந்தாலும் கர்த்தர் நம்மளோட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. முதலாவது பார்த்தோம், ஆண்டவர் தூதருக்கு கட்டளையிடுகிறார். ரெண்டாவது, சங்கீதம் 42வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 42வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். ஆகிலும் கர்த்தர் பகல் காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். ஆமென். தலையில கழிச்சு சொல்லுமா, ஆண்டவர் இப்ப பகல் காலம். ஆமென், பகல் காலத்துல என் மேல கிருபை கட்டளையிடுகிறார். ஆமென், ஆண்டவர் கிருபை கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கிருபை கட்டளையிடுகிறார். தொடர்ந்து வாசிப்போம். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். ஆமென். யோசித்து பார்த்தேன், ராக்காலத்துல ஏன் கிருபை தரல, காலையில கிருபை தர்றாரு. ராக்காலத்துல நம்ம தூங்கிடுறோம், நம்ம எதுவும் செய்கிறது இல்லை. காலையில நம்ம எந்த அனுதின வேலைகளை செய்கிறோம், பல பேரை சந்திக்கிறோம், பல பேர் நம்மளுக்கு விரோதமாக கிரியை செய்கிறாங்க, பல பேர் நம்ம எல்லாத்தின் மத்தியில் ஆண்டவர் கிருபை தருகிறார். ஹல்லேலூயா. அந்த நாளை சந்திப்பதற்கு, அந்த நாளை ஜெயமாய் முடிப்பதற்கு ஆண்டவர் கிருபை தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. கிருபை தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிற வெகுமதி. ஒவ்வொரு நாளும் நம்ம தகுதியே இல்லை, ஆனாலும் ஆண்டவர் அப்படி கிருபை தந்துக்கிட்டே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. புலம்பல்ல, ஆமென், புலம்பல் 3வது அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தை பார்த்தோம்னா, நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அது தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிற வெகுமதி. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நான் தகுதி இல்லைன்னு பார்க்குறாரு. என்னைக்காச்சும் திடீர்னு அவர் கோவப்பட்டு அடிச்சிட்டாருன்னா, தண்டிச்சிட்டாருன்னா நான் எங்கே போவேன்? ஆமென், இல்லை. அந்த நினைப்பு வந்தாலே நான் இல்லை. நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறது அவருடைய கிருபை. ஒவ்வொரு நாளும் ஏன் நாளை நான் கடந்து வருகிறது அவருடைய கிருபை. ஆமென். ஒவ்வொரு நாளும் நான் உயிரோடு இருக்கிறது அவருடைய கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. ஆமென். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆமென். அடுத்த வசனம், அவைகள் காலைதோறும் புதியவைகள். உம்முடைய உண்மை பெரிதாயிருக்கும். ஆமென். அவருடைய உண்மை பெரிதா இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. காலைதோறும் அவருடைய கிருபை பூஜிச்சு. ஆமென், ஹல்லேலூயா. காலையில அவர் கிருபை தருகிறார், பகற்காலத்துல அவருடைய கிருபை தருகிறார். அது புது கிருபையா தருகிறார். ஒவ்வொரு நாளுக்கும் வேண்டிய புது கிருபை தருகிறார். ஆமென். நேற்று நான் உனக்கு கிருபை கொடுத்துட்டேன், அந்த கிருபை கொஞ்சம் மிச்சமா இருக்கு, அதையே யூஸ் பண்ணிக்க. இல்லை, இன்னைக்கு வேண்டிய புதிய கிருபை ஆண்டவர் தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. புது கிருபை ஆண்டவர் தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நாள் கோலியாத்தை சந்திப்போம், ஒரு நாள் எரிகோவை சந்திப்போம். ஆமென், ஒரு நாள். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி பல காரியங்களை நம்ம சந்திக்கிறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் அனுதினத்துக்கு வேண்டிய புது கிருபை தேவைப்படுகிறது. ஆமென். புதிய கிருபையை ஆண்டவர் தந்து நம்மளை நடத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தொடர்ந்து அதே போல நம்ம பார்த்தோம்னா, யாக்கோபு 4வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல, யாக்கோபு 4வது அதிகாரம், அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. கிருபை மாத்திரம் தருகிறது இல்லை, எப்படி போடப்பட்டிருக்கு? அதிகமான கிருபை தர்றாரு. ஆமென். தேவைப்படுறதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக தர்றாரு. ஆமென். அதிகமான கிருபை தருகிறார்.
ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. என்ன பண்ணணும்? எனக்கு அதிகமான கிருபை வேணா ஆண்டவரை பார்த்து சொல்லணும்னா, கண்ட மேன்மை எல்லாம் உன் கரத்தின் ஈவு. எல்லாமே நீங்க கொடுத்தது. நான் ஜீவிக்கிறது சுவாசிக்கிறதுனா நீங்க கொடுத்தது. நான் சந்தோஷமா இருக்கிறேன்னா அது நீங்க கொடுத்தது. நான் ஆசீர்வாதக்கு உயர்த்தப்பட்டிருக்கேன்னா நீங்க கொடுத்தது. எல்லாமே நீங்க தான் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட அவருக்கு தர வேண்டிய கனத்தை கிரெடிட்டை நம்ம கொடுத்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிருபை தர்றார். புது கிருபை மாத்திரம் இல்லை, இன்னும் கொஞ்சம் அதிகமாக என் பலவீனத்தில் என் பல பூர்ணமாக விளங்கும். ஹல்லேலூயா. அதுதான் அதிகமான கிருபை. பலவீனத்தை பார்த்து தான் எப்போ இவன் பலவீனமாக இருப்பான்றதுனா பிசாசுடைய குறிக்கோள். அந்த நேரத்தில் ஆண்டவர் அதிகமான கிருபையை தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. தானியேலோட வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா, தானியேல் 3 ராஜ்யங்கள் மாறுது. ஆனா அவருடைய பதவி மாறவே இல்லை. ராஜாக்கள் மாறுறதில்லை, ராஜ்யங்களே மாறுது. வேற வேற ராஜ்யங்கள் வருது. இன்னைக்கு ஒருத்தர் ஒரு பதவியில் இருக்கிறார், ஒரு கவர்மெண்ட் மாறுதுன்னா உடனே அவரை மாற்றிடுவாங்க. அவரை மாற்றிட்டு அந்த இடத்துக்கு அவங்களுக்கு வேண்டியவங்களை கொண்டு வருவாங்க. ஆனால் இந்த இடத்துல தானியேல் கர்த்தருக்கு வேண்டப்பட்டவர். அதனால அவரை மாற்ற முடியலை. தானியேல் 6ஆவது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போம். தானியேல் 6ஆவது அதிகாரம் 1ஆம் வசனத்து 3ஆம் வசனம். ராஜ்யம் முழுவதிலும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் 120 நாடுகளை அரசாண்டாங்க. 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகளின் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக அந்த 120 பேருக்கு மேலாக 3 பிரதானிகளை ஏற்படுத்துவது. 3 பிரதானிகளை ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலமென்று கண்டது. இவர்களில் இந்த 3 பேர்ல தானியேல் ஒருவனாயிருந்தான். இங்கிலீஷ் பைபிள் எப்படி தெரியுமா போடப்பட்டிருக்கு? பிரதானமா இருந்தான். இவனா முக்கியம். இந்த 3 பேர் இவன்கிட்ட வந்து கணக்கு சொல்லணும். 120 பேர் இவன்கிட்ட வந்து ஆன்சர் பண்ணணும். ஹல்லேலூயா. இந்த பதவினா ராஜாவுக்கு அடுத்தபடியாக தானியேல் இருந்தான். தானியேல் யாரு? ஒரு அடிமையா பிடிச்சிட்டு வந்தாங்க. தானியேலை ஒரு அடிமையா பிடிச்சிட்டு வந்தாங்க. ஆண்டவர் அதிகமான கிருபையை தந்து உயர்த்தி வச்சிருக்கிறார். எவ்வளவு உயர்த்தி வச்சிருக்கிறாரு? இருக்கிற அத்தனை பேரும் தானியேலுக்கு நான் பதில் சொல்லணும். அத்தனை பேரும் தானியேலுக்கு நான் பதில் சொல்லணும். 3 ராஜ்யங்கள் மாறுது, ராஜாக்கள் பல பேர் மாறுறாங்க. ஆனா தானியேல் மாறவே இல்லை, மாற்ற முடியல. ஹல்லேலூயா. கர்த்தர் அதிகமான கிருபை, புதிய கிருபை தந்து ஹல்லேலூயா தானியேலை ஹல்லேலூயா ஆண்டவர் அந்த இடத்துல நியமித்தார், உட்கார வைத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க வேலை ஸ்தலங்கள்ல நீங்க இருக்கிற இடங்களில் எத்தனையோ பேர் பிரச்சனை பண்ணலாம். எப்படியோ உங்களை வெளியில் அமைச்சிடணும், பக்கத்து வீட்டில் பிரச்சனை பண்ணி நீங்க மாறிடணும். ஆண்டவர் உங்களை அந்த இடத்துல வச்சார். ஹல்லேலூயா. அதிகமான கிருபை தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. 3வது உபாகமம் 28வது அதிகாரம் 11ஆம் வசனம். உபாகமம் 28வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். பரிபூர்ண நன்மை உண்டாக
கட்டளையிடுவார். ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்சம் குறைய எது இல்லை, பரிபூர்ண நன்மை உண்டாக. ஆமென். தலையில கை வச்சு சொல்லுவோமா, எனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமென். ஹல்லேலூயா. நன்மையும் கிருபையும் என்ன வந்து சேரும் இல்லை, அது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆமென். பரிபூர்ண நன்மை உண்டாக கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமென். ஹல்லேலூயா. என்னென்ன நன்மை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆமென். இந்த வசனத்திலே சொல்லி இருக்கிறார், உனக்கு கொடுப்பேன் சொன்ன கர்த்தர் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்து உன் கற்பத்தின் கனியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். கற்பத்தின் கனியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ரெண்டாவது, மிருக ஜீவன்களின் பலனிலும் அது பிள்ளைகளை தருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. எதுக்குன்னா ஆண்டவர் ஆமென் நம்ம பேர் அடுத்த சந்ததி சொல்வதற்காக ஆண்டவர் தருகிறார். ஆமென். அப்படியே அற்று போகாம ஆமென். இன்றைக்கு வரைக்கும் ஆபிரகாமை பற்றி பேசுகிறோன்னா, ஆபிரகாமுக்கு ஆமென் ஆண்டவர் பிள்ளை கொடுத்ததை பற்றி சேர்த்து பேசி கொண்டு இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அதற்கு தான் ஆண்டவர் பிள்ளைகளை தருகிறார். ஆமென். உன் கற்பத்தின் கனியையும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும், அது எல்லா விதத்திலும் ஆசீர்வாதம். அதுதான் பரிபூர்ண நன்மை. ஆமென். ஹல்லேலூயா. அதே உபாமா 28வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் ஆண்டவர் நான் இன்னும் எப்படி ஆசீர்வதிப்பேன்றதை, எப்படி நன்மை செய்வேன் என்பதை ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றார். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும், அது உங்க வீட்டில் இருக்கிற கிச்சன்ல, களஞ்சியம்னா ஸ்டோர் ஹவுஸ், உங்க வீட்டில் இருக்கிற கிச்சன்லையும் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும். ஃபர்ஸ்ட் லேடிஸுக்கு ஆண்டவர் சொல்றார் களஞ்சியங்கள். ஆமென். கிச்சன் எல்லாம். ஆமென். அடுத்தது கையிடுகிற எல்லா வேலையிலும். ஆமென். எல்லா வேலையும், சமைக்கிறதா இருந்தாலும் சரி, வேலை ஸ்தலங்களில் போய் ஆமென் வேலைகளை பார்க்கிறதா இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, எல்லா வேலைகளிலும் ஆமென் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். எப்படி போடப்பட்டிருக்கு? உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆமென். நம்ம கட்டளையிடுகிறத பற்றி நான் பார்த்துக்கிட்டு கொண்டிருக்கிறோம். நன்மை கட்டளையிடுவார். இப்போ என்ன பண்ணுறாரு? கையிடுகிற எல்லா இதுலேயும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆமென். ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆசீர்வாதத்துக்கு கட்டளை தடுவார். ஆமென். போய் என் மகனை போய் நீ போய் ஆசீர்வதிச்சுட்டு வா, சந்திச்சுட்டு வா. ஆமென். ஆசீர்வாதத்துக்கு கட்டளையிடுவார். அதே போல ஆமென். சங்கீதம் 144வது அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும் இந்த வசனத்தை. சங்கீதம் 144வது சங்கீதம் 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்சக கன்றுகளை போலவும். என் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? என் வீட்டில் எல்லாவற்றையும் நான் ஆசீர்வதிப்பேன், களஞ்சியத்தை ஆசீர்வதிப்பேன், கையிடும் வேலையை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். இப்பொழுது என்ன சொல்றாரு? நான் உன் குமாரரை ஆசீர்வதிப்பேன். ஆமென். குமாரரை எப்படி ஆசீர்வதிப்பேன்? குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்சங்களை போல இருப்பாங்க. ஆமென். அவங்க ஆமென் கனி தந்து பலன் தந்து எல்லா இடத்துலையும் படர்ந்து ஆமென் அந்த மாதிரி விருட்சங்களை போல இருப்பாங்க. அடுத்து உங்கள் குமாரத்திகள் சித்திரித்த அரண்மனை மூளைக்கற்களை போலவும் இருப்பார்கள். ரொம்ப அழகா இருப்பாங்க. ஆமென். ரொம்ப அழகா இருப்பாங்க. ஆமென். அவங்க சித்தரித்த அரண்மனை மூளைக்கற்களை போல ரொம்ப அழகான குடும்பத்தை தாங்குகிற ஆமென் குடும்பத்தை கட்டுவிக்கிற குமாரத்திகளா இருப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆமென். அடுத்து எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் 1-2 இல்ல எல்லாம் தரும். ஆமென். ஹல்லேலூயா. சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். அது நிரம்பி இருக்கும். ஆமென்.
குறைவே படாது. ஆமென், ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டி கொண்டே இருப்பார். அது நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000 10,000 பெருகும். எங்க ஆடுகள் 1000 10,000. ஆமென், அது பெருகும். ஆமென். நான் பெருகிறது மாத்திரம் இல்ல, என் ஆடுகளும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுனால அது பெருகி கொண்டே போகும். ஆமென். 1000 10,000 பெருகும். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாய் இருக்கும். எங்க ஆடு மாடுகள் எருதுகள்லாம் பலத்தவைகளாய் இருக்கும். ஆமென். சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. குடியேறி போகுதலும் இராது. நீங்க இருக்கிற இடத்துல உங்களை தாழ்த்தி விட்டுட்டு சத்துரு அந்த இடத்துல வந்து உட்கார மாட்டான். எங்கள் வீதிகளில் உண்டாகாது, கூக்குரல் இருக்காது. கூக்குரல் எங்க வீட்டுல நடக்கிற சண்டை எங்க வீட்டுக்கு வெளியில வந்துடாது. எங்க வீதிகளு கூக்குரல் இருக்காது. ஆமா, இவ்விதமாய் சீர்பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மேம்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நன்மை தருகிறார் என்றால் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நன்மை தருவார். ஆமென். களஞ்சியத்தில் எல்லாம் வந்து சேரும். ஆமென். ஆமென். ஆடுகள் 1000 10,000 பழுகும். ஆமென். எருதுகள் பலத்திருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. சத்துரு உள்ள வரமாட்டான். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 4வது காரியம், ஆமென், கர்த்தர் எதற்கு கட்டளையிடுவார்? இது வரைக்கும் 3 காரியம். முதலாவது, கர்த்தர் அவருடைய தூதருக்கு கட்டளையிடுவார். 2வது, கர்த்தர் கிருபையை கட்டளையிடுவார். 3வது, கர்த்தர் நன்மையை கட்டளையிடுவார். 4வது, ஆமென், சகரியா 10வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். சகரியா 10வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் மழையை கட்டளையிடுவார். ஆமென், ஹல்லேலூயா. நோவாவுடைய நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பனினா பெஞ்சிக்கிட்டு இருந்தது. அவங்களுக்கு மழை புதிதாக வருகிறது, ஒரு மாற்றம் வருகிறது, மழை புதிதாக வருகிறது. ஆனால் அந்த மழை ஆசீர்வாதமாக வரல அவங்களுக்கு, அது நியாய தீர்ப்பாக வருகிறது. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் மழையை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதை நியாய தீர்ப்பாக ஆண்டவர் தரவில்லை, இந்த ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. எசேக்கியேல் 34வது அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேல் 34வது அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை, ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்வேன். ஆமென். சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாபரித்து, எப்படி போடப்பட்டிருக்கு, அவங்க வனாந்தரத்திலேயே தங்கினாலும் அங்க சுகமா இருப்பாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அவங்க அரண்மனை எப்படி இருக்கும், ஆமென், அவங்களுடைய வீடுகள் எப்படி இருக்கும், ஆமென், ஹல்லேலூயா. அதை யோசித்து பாருங்க. அதுக்கப்புறம் காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. வனாந்தரமா இருந்தாலும் காடா இருந்தாலும் கர்த்தர் அதை சமாதானமாக மாற்றினார் என்றால், ஆமென், ஹல்லேலூயா, அந்த இடத்துல துஷ்ட மிருகம் ஓடிடும். ஆமென், ஹல்லேலூயா. சண்டை சச்சரவு இருக்காது, பிரச்சனை இருக்காது. ஆமென், ஹல்லேலூயா. அலங்கத்துக்குள்ள சமாதானமும் அரண்மனைக்குள்ள சுகமும் இருப்பதாக. ஆமென், ஹல்லேலூயா.
ஆண்டவர் கட்டளையிடுகிறார். இனிமே அந்த இடத்துல சண்டை இருக்காது, அந்த இடத்துல பலவீனம் இருக்காது, அந்த இடத்துல பண கஷ்டங்கள் இருக்காது. ஆமென், ஹல்லேலூயா. காரணம் ஆமென், கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆமென். அடுத்த வசனத்தை வாசிப்போம். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும், நான் அவர்களை உங்களை ஒவ்வொருவரையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று. இந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் அவங்கள ஆசீர்வாதமா மாற்றுவேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சொன்னதை இன்றைக்கு நம்மளுக்கு சொல்லுகிறார், நம்மள ஆசீர்வாதமா மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்கிலீஷ் பைபிள் எப்படி தெரியுமா போல இருக்கு? ஆசீர்வாதம் மழையா பெய்யும். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் மழையா பெய்யும். ஆமென். ஆசீர்வாதத்தை யாரையும் நீ தடுத்து நிறுத்த முடியாது. ஆமென். கர்த்தர் மழையா பெய்ய பண்ண போறார். ஹல்லேலூயா. அது என் மேல. ஆமென், ஹல்லேலூயா. மழையா. ஆமென், ஹல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமான ஆசீர்வாதம் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் ஆசீர்வாதம் நான் இனிமே கேட்கறதில்ல. ஆண்டவர் ஆசீர்வாதமான மழையை என் மேல பொழிய பண்ண போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மேம்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். வீட்டில் போய் வாசிங்க. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் நான் ஆசீர்வதிக்கும் போது என்னென்ன பண்ணுவேன் என்பதை சொல்லுகிறார். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. ஆமென். 5வது காரியம், கர்த்தர் எதற்கு கட்டளையிடுவார்? சங்கீதம் 44ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சங்கீதம் 44ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவனே நீர் என் ராஜா. தேவனே நீர் என் ராஜா. யாக்கோபுக்கு இரட்சிப்பை கட்டளையிடும். ஆமென். யாக்கோபுக்கு இரட்சிப்பை ஆண்டவர் கட்டளையிடுவார். ஆமென். என் இரட்சிப்பு கர்த்தரால் வரும். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு அவங்க உதவி செய்வாங்க, இவங்க உதவி செய்வாங்க, இவங்க கிட்ட இந்த உதவி கேட்கலாம். இல்லை எனக்கு இந்த அதிகாரி தெரியும். இல்லை, ரட்சிப்பு கர்த்தரா வரும். ஆமென். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். கர்த்தர் எனக்கு சகாயம் பண்ணுவார். கர்த்தர் எனக்காக பரிந்து பேசுவார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ரட்சிப்பு கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஆமென், ஹல்லேலூயா. தாவீதை பார்த்து என்ன தெரியுமா சொல்றாங்க? சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை. தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று இவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். மெஜாரிட்டியா இருக்கிறாங்க, அநேகரா இருக்கிறாங்க. ஆண்டவர் இவனை கைவிட்டுட்டார். ஆண்டவர் இவனுக்கு உதவி செய்ய மாட்டார். தேவனிடத்துல இருந்து இவனுக்கு ரட்சிப்பே இல்லை. ஆமா, ஆண்டவரே இவனை விட்டு போயிட்டார். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? ஆமென், ஹல்லேலூயா. உபாகமம் 33ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். ஆதாரம். ஆமென், ஹல்லேலூயா. என்ன ஆதாரம்? ப்ரூஃப். ஆண்டவர் ப்ரூஃப் காமிக்கிறார். நான் ப்ரூஃப். ஆமென். நான் ரட்சிப்பு தர்றதுக்கு இவன் கூட இருக்கிறேன், அதுதான் ப்ரூஃப். ஆமென், ஹல்லேலூயா. நீதி. ஆமென். நிரூபிக்கிறதுக்கு கர்த்தர் உங்க கூட இறங்கி வந்துடுவார். அதுதான் ப்ரூஃப். ஆமென், ஹல்லேலூயா. ரட்சிப்பு உங்களுக்கு வந்துடும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் அந்த பெரிதான ரட்சிப்பை சதா காலமும் தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். 5 காரியத்தை நம்ம பார்த்தோம். முதலாவது, கர்த்தர் அவருடைய தூதருக்கு கட்டளையிடுவார். 2வது, கர்த்தர் கிருபையை கட்டளையிடுவார். 3வது, கர்த்தர் நன்மையை, பரிபூர்ண நன்மையை கட்டளையிடுவார்.
4வது கர்த்தர் ஆசீர்வாதமான மலையை கட்டளையிடுவார். 5வது கர்த்தர் ரட்சிப்பை கட்டளையிடுவார். ஆமென். இதெல்லாம் கேட்க சந்தோஷமா இருந்துச்சு. ஆமென். ஆனா ஆண்டவர் இதுல ஒரு 2 காரியத்தை சொல்றார். என்னன்னா, நம்ம 2 கட்டளைக்கு கீழ்ப்படியணும். ஆமென். எரேமியா 7வது அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். இது நம்ம செய்ய வேண்டிய பகுதி. கட்டளை நம்ம கைக்கொள்ள வேண்டிய பகுதி. எரேமியா 7வது அதிகாரம் 23ஆம் வசனம். என் வாக்குக்கு செவி கொடுங்கள். என் வாக்குக்கு செவி கொடுங்க. அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். இதெல்லாம் பெறணும்னா, நான் உங்க தேவனாய் இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? நான் என் வேதாகமத்தில் சொல்லியிருக்கிறத அதுபடி செய்யணும். என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்க தேவனாய் இருப்பேன். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நீங்க என் ஜனமாய் இருப்பீங்க. நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் ஒன்றெண்டு இல்லை, எல்லாத்தையும். ஆமென். ஒன்றெண்டு செய்ய முடியாம போலாம், ஆனா அதை செய்வதற்கு முயற்சி எடுக்கணும். ஆமென். என்னால முடியலைன்ட்டு விட்டு போயிடக்கூடாது. ஆமென். அதை செய்வதற்கு முயற்சி. அதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள். எதுக்கு கட்டளையிடுகிறார்? எதுக்கு கட்டளை தந்திருக்கிறார்? எதற்கு அவர் வாக்கு தருகிறார்? எதற்கு அவர் சொல்ற மாதிரி செய்ய சொல்றாரு? நம்மளுக்கு நன்மை உண்டாகத்தக்கதாக, நன்மை உண்டாக நடவுங்கள் என்ற விஷயத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். அவருடைய வாக்க கீழ்ப்படியும்படி நம்மளுக்கு கட்டளையிடுகிறார். நம்மளுக்கு நன்மை உண்டாக அந்த வாக்க நம்ம கைப்பிடிச்சு நடக்கணும். ஆமா, முதலாவது அது நம்ம செய்யணும். அடுத்து அதை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லணும். ஆமா, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் ஆபிரகாமை பத்தி இந்த இடத்துல சொல்றார். கர்த்தர், ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய். எப்படி உடம்பருக்கு ஆபிரகாமுக்கு சொன்னதுன்னா நிறைவேறணும்னா ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். ஆபிரகாம் பத்தி சொல்றார், நிறைவேறும்படியா அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் இப்படி செய்வாம அவனுடைய பிள்ளைக்கு சொல்லுவான், அவனுடைய பிள்ளையோட பிள்ளைக்கும் சொல்லுவான், இதெல்லாம் சொல்லுவான், இதெல்லாம் செய்வான். நீதியும் நியாயத்தையும் என்னுடைய கட்டளையும். அப்ப ஆபிரகாம் காலத்துல கட்டளை இல்லை. அவன் மனசாட்சியின் காலம். அப்ப அவன் நீதியும் நியாயத்தையும் அவன் கட்டளையிடுவான். அவன் நல்ல பிள்ளையா நடக்கிறதுக்கு அவன் சொல்லி தருவான், கட்டளையிடுவான். நம்ம ஆபிரகாம் சொன்னதை நிறைவேறணும்னா நல்லவர்களா, அவன் சமுதாயத்தில் நல்லவர்களா நம்ம மாறி நம்ம இருக்கிறதற்கு பிள்ளைகளுக்கு கட்டித்தரணும், கட்டளையிடணும். அவன் நான் மாத்திரம் நல்லவன் இல்லை, என் பிள்ளைகள். அவன் ஹல்லேலூயா, என் குடும்பமும். அவன் ஹல்லேலூயா. அப்போதான் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவர் கட்டளையிடுவேன் என்று சொன்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மளுக்கு வந்து சேரும். அவன் ஹல்லேலூயா. நான் சொன்ன கேட்கவே மாட்டேன். சொன்னா கேட்கல, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நிச்சயமா ஆண்டவர் பேசுவார். ஆமென். ஹல்லேலூயா. என் வீட்டுக்காரரு கேட்கல, என் பிள்ளைங்க என் பேச்ச மதிக்கல, இல்லை, நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆமென். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் பேசுவார். ஆமென். அவங்களுக்கு புரியத்தக்கதாக ஆண்டவர் பேசுவார். ஆமென். ஆண்டவருக்கு தெரியும். பவுலை சந்திக்கிறது இப்படி சந்திச்சானா பவுலை சந்திக்க முடியும், ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். அதே போல பேதுரு எப்படி சந்திக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். அந்த மாதிரி உங்க பிள்ளையை எப்படி சந்திக்கணும் என்பது, உங்க கணவரை எப்படி சந்திக்கணும் என்பதை ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். ஆண்டவரே, இவங்களை ரட்சிங்க, இவங்களை நல்லவங்களா மாற்றுங்க,
நீங்கள் அதை ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளை பார்த்து திட்டாதீங்க. பிள்ளைகளை பார்த்து அதே போல் கணவரை பார்த்து இவர் திருந்தறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நீங்களே முடிவு பண்ணிடாதீங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவர் காரியத்தை மாறுதலாக முடிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. மறுபடியும் அந்த சங்கீதம் 133வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 133வது அதிகாரம் 3ஆம் வசனம். எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். எப்படி போடப்பட்டிருக்கு? ஆசீர்வாதத்தை மாத்திரம் இல்ல, ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஆமென். முதலாம் வசனத்தையும் சேர்த்துனா வாசிக்கிறோம். ஆமென். முதலாம் வசனத்தையும் சேர்த்து வாசிப்போம். இதோ சகோதரர் ஒருமித்து. அது சகோதரர் அங்க முக்கியம் இல்லை, ஒரு மனனா முக்கியம். ஆமென். இன்னைக்கு ஒருமனப்பட்டு இங்க கூடியிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஒருமனப்பட்டு கூடியிருக்கோம். அன்றைக்கு ஒருமனப்பட்டு மேல் வீட்டு அறையில் கூடின பொழுது அக்கினிமயமான நாவுகள் இறங்கினது. இன்றைக்கு ஒருமன சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மையும், அது எத்தனை நன்மை, எவ்வளவு நல்லது. ஆமென். எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. இப்ப 3ஆம் வசனத்தை வாசிப்போம். எர்மோன் மேலும். ஆண்டவர் என்ன பண்றாரு? எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும். அந்த ஒருமனப்பட்டு கூடி இருக்கிற இடத்துல கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். எங்கெல்லாம் கூடுகிறோமோ, ஆண்டவருடைய சமூகத்தில் எப்பெல்லாம் கூடி வருகிறோமோ, எப்பெல்லாம் ஒருமனப்பட்டு நம்ம கூடுகிறோமோ, அங்கெல்லாம் ஆண்டவர் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் அவர் கட்டளையிடுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு கட்டளையிடுகிறார், ஜீவனை கட்டளையிடுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஜீவனை கட்டளையிட்டா உலர்ந்த எலும்புகளும் உயிர் பெற்று நிற்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டா, ஆமென், ஹல்லேலூயா, முடிந்தது என்று நிறைக்கிற எல்லா காரியமும் புதிதாக தோன்றும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவார். மேலும் போய் நிற்போம். க்ளோரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் கட்டளையிடுகிறதே ஆண்டவரே நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஆண்டவரே இன்றைக்கு நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, ஹல்லேலூயா. உம்முடைய தேவ தூதருக்கு பாதுகாக்கும்படி கட்டளையிடுவீர். ஆண்டவரே, உம்முடைய கிருபையை கட்டளையிடுவீர். ஆண்டவரே இயேசுப்பா, உம்முடைய ஆண்டவரே இயேசுப்பா பரிபூர்ணமான நன்மை கட்டளையிடுவீர். ஆண்டவரே ஆசீர்வாதமான மலையை கட்டளையிடுவீர். ஆண்டவரே ரட்சிப்பை கட்டளையிடுவீர். ஆண்டவரே, எங்களெல்லாம் செய்கிற தேவன் நாங்கள். ஆண்டவரே இயேசுப்பா, எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் நல்லா நடத்தணும், நாங்கள் நல்லா வரணும் என்பதையும் நீர் கட்டளையிடுகிறீர். ஆண்டவரே,